அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். காரியத்திலேயும் விவேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுவரைக்கும் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் சகோதரஸ்தானமான 3ஆம் வீட்டுக்கு போறாரு. சகோதரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையா கன்னி ராசியான கலத்திரஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா விருச்சிக ராசியான பாக்கியஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையா மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் நல்ல துணையை தேடி கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. குரு பகவானோட 5ஆம் பார்வையா கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதால தம்பதிகளுக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். தவறி போன வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. உங்களுக்கு நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதலை பெறுவீங்க. அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்துட்டு வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகி வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அழைப்புகள் வரலாம், இல்லை அங்கேயே தங்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிங்க. குரு பகவான் 7ஆம் இடத்து பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதால புனித தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம். மருத்துவம் தொடர்பான துறைகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கத்துக்குவீங்க. இனிமேல்
குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் இடத்துக்கு அவர் வருவதால் சகோதரஸ்தானம் சகாயஸ்தானம் பலப்படுது. அதனால் விலகி சென்ற சொந்தங்கள்லாம் விலகி சென்ற சொந்தங்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. வழக்குகள் எல்லாம் வாய்தாக்கள் அப்படிங்கிறது ஓயும். இருந்தாலும் எல்லாவற்றிலையும் ஒரு சில குறுக்கீடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் இடையூறுகள் அப்படிங்கிறது வந்தாலும் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. எதிர்மறை சிந்தனைகளை அதிகரிக்கும் உங்களுக்கு. அவற்றை விடுத்துட்டு நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் அதிகம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் நடக்கும். பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்குங்க. பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகளால் ஒரு சில மனக்கலக்கம் அப்படிங்கிறது வரலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து சொல்லுறது நல்லது. குரு 9ஆம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கறதால மனதளவில் இருந்துட்டு வந்த கவலை அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். கௌரவ பொறுப்புகள் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். குரு பகவானோட பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சகோதரஸ்தானத்துல இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து நடந்து கொள்றது நல்லது. எல்லா விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். எதிர்பாராத சில உதவிகளால கடன் சார்ந்த நெருக்கடிகளை இந்த வருடத்துல குறைய போகுது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மறைமுக தடைகள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்காது. உங்களுக்கு ஓரளவு சற்று குறைய தொடங்கும். குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 7, 9, 11 இடங்கள்ல பதியுது. குரு பகவானோட 7ஆம் இடத்து பார்வையால இல்லற நல்லறமா அமையும். உங்களுக்கு திருமண வயதை எட்டியவர்களுக்கெல்லாம் திருமண வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சி உதிரி வருமானம் வந்து சேரப்போது. உங்களுக்கு நல்லவர்களோட தொடர்பால தொழில் வளர்ச்சியில திருப்தியா இருப்பீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பணிபுரிய இடத்துல கேட்ட சலுகைகள்லாம் கிடைக்கும். குருவின் 9ஆம் இடத்து பார்வையால நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் அப்படிங்கிறது உண்டு. தந்தை வழியால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்க போகுது. முன்னோர்கள் கட்டி வச்ச கோவில்களை எல்லாத்தையும் புதுப்பித்து குடமுழுக்கு விழா செய்து வைக்கிறது கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. பழைய வாகனம் அடிக்கடி பழுதாகிட்டே இருக்கு, செலவு கூடுது. அதனால புதிய வாகனம் வாங்கலாமா லோன் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கலாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் பற்றி அவ்வப்போது சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். 11ஆம் இடத்து குரு பகவானோட பார்வையால பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது சற்று குறையும். உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலாம் ஏற்ற இறக்க நிலை தான் உண்டு. உங்களுக்கு இல்லத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குவதால செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். கடந்த சில மாதங்களா முடிவடையாத காரியங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு முடிவடையும். பூமி வாங்கக்கூடிய யோகம், புதிதா தொழில் தொடங்கும் யோகம்லாம் இருக்குது. குரு பகவானோட வக்ரகாலம் அப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 முதல் 10/2/2025 வரைக்கும் இருக்குது. உங்க ராசிநாதன் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை. ஆரோக்கியத்துல தொல்லைகள் அப்படிங்கிறது வரும். மருத்துவ செலவுகளும் வரலாம். உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வகையிலெல்லாம் நீங்க முதலீடு செய்துக்கிறது நல்லது. குரு பகவானோட வக்ர காலத்துல பெண்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. 7.5 சனியின் ஆதிக்கமும் இருக்கிறதால விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். அதை தடுக்கவே முடியாது. வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் நீங்க விரும்பிய விதத்துல இருக்கும் அப்படின்னாலும் ஒரு சில குறுக்கீடுகளும் இடையில வரதான் செய்யும். கணவன் மனைவிகளெல்லாம் விட்டு கொடுத்து போவதால தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குருவோட வக்கர இயக்கத்துல இருக்கிறதாலேயே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். பிள்ளைகள் எல்லாம் நெறிப்படுத்தி பார்த்துக்கிறது நல்லது. ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி மகிழும் ஆண்டு மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே. புதிய நண்பர்களோட அறிமுகம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. தம்பதிகளுக்கு எல்லாம் மனதில் நினைத்த பணிகளை சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தந்தை வழியில இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் படிப்படியா குறைய தொடங்கும். உங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். ஆராய்ச்சி கல்வியில நீங்க எதிர்பார்த்த முடிவு அப்படிங்கிறதே கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பணிபுரி இடத்துல சில சிக்கலான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சந்திப்பீங்க. உயர் அதிகாரிகளிடத்துலலாம் விட்டு கொடுத்து போகணும். எதிர்பாராத இடமாற்றங்களுக்கு கிடைக்கிறதால விரயமும் தாமதமும் ஏற்படலாம். வேலை மாற்றம் தொடர்பான செயல்கள் எல்லாம் நீங்க சிந்தித்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. மீனராசிக்காரர்கள் வியாபார நிமித்தமா அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கூட்டாளிகள் இடத்துலையும் சரி, கணக்கு வழக்குகள் சார்ந்த விஷயத்திலையும் சரி பேசி தீர்க்கணும். எல்லா விஷயத்திலையும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தால போட்டிகள்லாம் இருக்காது. உங்களுக்கு மறைமுக தடைகள் அப்படிங்கிற
அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்கலாம் அனுகூலமான சூழல் அப்படிங்கிறது உண்டு. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மூத்த கலைஞர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு திறமைக்குண்டான பாராட்டுதலும் மதிப்பும் இந்த வருடத்தில் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கட்சி தொடர்பான பயணங்கள் அப்படிங்கிறது சென்று வருவீங்க. உயர்மட்ட அதிகாரிகளோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் அவர்களுக்கு மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே விலகும். இந்த குரு பயிற்சியால் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையற்ற பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. அதிக முதலீடு செய்யும் பொழுது ஆலோசனை பெற்று அதன்படி செய்துக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்துட்டு வந்த தடைகளும் நீங்கி தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும். மனக்குழப்பம் நீங்கி மனதில் அமைதி அப்படிங்கிறது உண்டாகும். இல்லத்து பூஜை அறையில தினமும் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. பிரதோஷ நாட்கள்ல நந்தி பதிகம் பாடி நந்தி பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனை அனைத்துமே ஜெயமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 3ல் வராரு. அதனால உங்களுடைய முயற்சி மட்டும் என்னைக்கும் நீங்க கைவிடக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறத செய்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவு கடின உழைப்பும் முயற்சியும் செய்கிறீர்களோ அந்த அளவு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களுக்கு